Hello dear students and parents, நான் ஜஸ்டிஸ் from Chem Solutions NEET Academy Trichy. Today's வீடியோவில் நான் என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா நீட் எக்ஸாம் பேஸ் பண்ணி நம்ம எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து MBBS சீட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்றத பற்றியும் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் படித்தாங்க அதில் நம்மளோட பர்சன்டேஜ் ஆஃப் ரிசல்ட் என்ன அப்படின்றத பற்றியும் பார்க்க போகிறோம். நம்ம 2024-2025 இந்த 2 இயர்ஸாகவே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீட் ரிப்பீட்டர்ஸ் வந்து எழுதிட்டுருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 2024 நம்ம 720க்கு 695 வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்கோர் வந்து ஃபஸ்ட் மார்க்கை நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ இந்த இயர் வந்து பார்த்திங்கன்னா 90 ஸ்டூடெண்ட்ஸ் படித்தாங்க. ஸோ அதில் என்ன ரிசல்ட்ஸ் வந்திருக்கு அப்படின்றது தான் நம்ம வந்து இங்கே பார்க்க போகிறோம். என்னென்ன சீட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்றத பார்க்க போகிறோம். நீட் 2025 அச்சீவர்ஸ் ரிசல்ட்டை பற்றி தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். அஸ்வின் கார்த்திக், இவருக்கு மெடிக்கல் காலேஜ் வந்து CMC கிடச்சிருக்கு. இது ஒரு நல்ல ஒரு மெடிக்கல் காலேஜ், நம்ம எல்லாருக்குமே தெரியும். அடுத்து சஞ்சிதா, இவங்களுக்கு KAP விஸ்வநாதன் மெடிக்கல் காலேஜ் ட்ரிச்சி கிடச்சிருக்கு. குமுதினி சங்கரி, இவங்களுக்கும் KAP விஸ்வநாதன் மெடிக்கல் காலேஜ் ட்ரிச்சி கிடச்சிருக்கு. ஸோ இவங்களாம் ஒரு நல்ல ஸ்கோர் எடுத்தாங்க. டஃப்பான சுச்சுவேஷன்லேயுமே இவங்க எடுத்த ஸ்கோர் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஸ்கோர் எடுத்தாங்க. அடுத்து மணிகண்டன், அவருக்கு வந்து மதுரை மெடிக்கல் காலேஜ் கிடச்சிருக்கு. தவனேஷ் ராம், அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ் வந்து கிடச்சிருக்கு. பூர்ணிமா, அவங்களுக்கு KAP விஸ்வநாதன் மெடிக்கல் காலேஜ் ட்ரிச்சி கிடச்சிருக்கு. அடுத்து அஃப்ரா, அவங்களுக்கு புதுக்கோட்டை மெடிக்கல் காலேஜ் கிடச்சிருக்கு. ஹரி ரோஷன், அவருக்கு திருவாரூர் மெடிக்கல் காலேஜ் கிடச்சிருக்கு. அதுஸ்ரா, அவங்களுக்கு புதுக்கோட்டை மெடிக்கல் காலேஜ் கிடச்சிருக்கு. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த டஃப்பான ஒரு சுச்சுவேஷன்லேயுமே பேப்பர் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு டஃப்பான பேப்பர், ரொம்ப கடினமான ஒரு பேப்பர். ஸோ நிறைய ப்ரெஷரை ஹேண்டில் பண்ண வேண்டியது இருந்தது. இவங்களாம் அந்த ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணி இவ்வளோ தூரம் வந்து ஒரு சீட் வாங்குறதுங்கிறது ஒரு கிரேட் அச்சீவ்மெண்ட். கண்டிப்பாக அவங்க எல்லாத்தையும் நம்ம கங்க்ராச்சுலேட் பண்ணி தான் ஆகணும், சரியா? ஸோ இவங்களுக்கு வந்து புதுக்கோட்டை மெடிக்கல் காலேஜ் கிடச்சிருக்கு. இது ஸ்டூடெண்ட்ஸோட எஃபர்ட்டு தான் மிகப்பெரிய இதாக இருக்குது. ஏன்னா அவங்க அந்த எக்ஸாமை வந்து அந்த ஹேண்டில் பண்ணுறது அவங்க தான். ப்ளஸ் வந்து நம்ம ஸ்டாஃப்ஸோட சப்போர்ட்டு எல்லாமே இதில் இருக்குது. டீச்சிங் ஸ்டாஃப், நான் டீச்சிங், ஸோ எல்லாமே இருக்குது. அடுத்து அஸ்மா சபானா, இவங்களுக்கு வந்து தர்மபுரி மெடிக்கல் காலேஜ் கிடச்சிருக்கு. சஞ்சனா மேரி, இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை மெடிக்கல் காலேஜ் கிடச்சிருக்கு. கண்மணி பிரியா, இவங்களுக்கு CMC வெள்ளூர் கிடச்சிருக்கு. அதான் சொன்னேன், CMCங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அங்கே சீட்ஸ் கிடைக்கிறது ரொம்ப காம்படிஷன் ஹெவியாக இருக்கும். ஸோ அதில் இந்த தடவை 2 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம இன்ஸ்டியூட்லேருந்து போயிருக்காங்கன்றது இது வந்து நமக்கு ரொம்ப பெருமையாக தான் இருக்குது. அடுத்து ரித்திகா, அவங்க வந்து தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ் கிடச்சிருக்கு. கவி முகிலி, அவங்களுக்கு திருவாரூர் மெடிக்கல் காலேஜ் கிடச்சிருக்கு. ஸோ இது எல்லாமே கவர்மெண்ட் சீட் தான். அடுத்து விக்ரம், இவருக்கு ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ் கிடச்சிருக்கு. ஸ்டான்லின்றது MMCக்கு அப்புறம் ஒரு நல்ல காலேஜ், சென்னையில் உள்ள காலேஜ். அடுத்து கதிர்வேல், இவருக்கு PSG மெடிக்கல் காலேஜ் கிடச்சிருக்கு. செல்ஃப் ஃபினான்ஸ்லே வந்து பார்த்திங்கன்னா PSGங்கிறது ஒரு அற்புதமான ஒரு காலேஜ். ஸோ அதில் வந்து இவருக்கு சீட் கிடச்சிருக்கு. ஸோ இதில் கிடச்சிருக்க எல்லா காலேஜுமே நல்ல காலேஜ் தான். இதில் கிடச்சிருக்க இருக்கக்கூடிய நம்ம வந்து கவர்மெண்ட் சீட்டு வந்து இந்த இயர் வந்து வாங்குறது அப்படின்றதே மிகப்பெரிய ஒரு டஃப்பான ஒரு இதாக இருந்தது. ஸோ கவர்மெண்ட் சீட் கிடச்சாவே அதுவே மிகப்பெரிய ஒரு விஷயம். ஏன்னா நிறையா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அந்த இது வந்து அவங்கள எஃபர்ட் போட்டாலுமே ஸோ அந்த இடத்துல அவங்களுக்கு வந்து அந்த ப்ரெஷர் சுச்சுவேஷன்ஸ்லாம் கொஞ்சம் ஹேண்டில் பண்ண முடியாததுனால அவங்களுக்கு கிடைக்காம போயிடுச்சு. ஸோ இவ்வளோ தூரம் கிடைச்சதே மிகப்பெரிய விஷயந்தான். ஷர்னிகா ஸ்ரீ, அவங்களுக்கு வந்து SRO மெடிக்கல் காலேஜ் கிடச்சிருக்கு. சுந்தர்ஜி, அவருக்கு அன்னபூர்ணா மெடிக்கல் காலேஜ் கிடச்சிருக்கு. அன்னபூர்ணா மெடிக்கல் காலேஜ். ஜோ ஹரிசன், அவருக்கு இந்திரா மெடிக்கல் காலேஜ் கிடச்சிருக்கு. இதெல்லாம் செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜஸில் வந்துடும். அடுத்து கனிமொழி, அவங்களுக்கு இந்திரா மெடிக்கல் காலேஜ் கிடச்சிருக்கு. லித்திகா, அவங்களுக்கு சுவாமி விவேகானந்தா மெடிக்கல் காலேஜ் கிடச்சிருக்கு. சுப்ரியா, அவங்களுக்கு தனலக்ஷ்மி சீனிவாசன் மெடிக்கல் காலேஜ் கிடச்சிருக்கு. ஷாஷினி, அவங்களுக்கு தனலக்ஷ்மி சீனிவாசன் மெடிக்கல் காலேஜ் கிடச்சிருக்கு. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா BDS சீட் அலாட்மெண்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நிவேதா, அவங்களுக்கு வந்து புதுக்கோட்டை மெடிக்கல் காலேஜ் வந்து கிடச்சிருக்கு. தாரணி, அவங்களுக்கு ராமகிருஷ்ணா மெடிக்கல் காலேஜ் கிடச்சிருக்கு. இவங்களாம் BDS கிடச்ச ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்து ஷாமினி, அவங்களுக்கு ஆதிபராசக்தி மெடிக்கல் காலேஜ் கிடச்சிருக்கு.
வேணுப்பிரியா அவங்களுக்கு கற்பகம் விநாயகர் மெடிக்கல் காலேஜ் கிடச்சிருக்கு. அருந்ததி அவங்களுக்கு தனலக்ஷ்மி சீனிவாசன் மெடிக்கல் காலேஜ் கிடச்சிருக்கு. யூசுஃப் ராபியா அவங்களுக்கு மகாத்மா காந்தி மெடிக்கல் காலேஜ் கிடச்சிருக்கு. ரொம்பவே டஃப்பான ஒரு இந்த நீட் 2025 பார்த்திங்கன்னா ரொம்பவே டஃப்பான ஒரு சுச்சுவேஷன். அதில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 23 ஸ்டூடெண்ட்ஸ் அவுட் ஆஃப் 90 23 ஸ்டூடெண்ட்ஸ் காட் எம்பிபிஎஸ் சீட்ஸ் வாங்கியிருக்காங்க. அதில் பர்சன்டேஜ் ஆஃப் ரிசல்ட் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து 26% ஆஃப் ரிசல்ட் வருது. இப்போ நீட் 2025ல் எம்பிபிஎஸ் மட்டுமே எம்பிபிஎஸ் 26% ஆஃப் ரிசல்ட் வருது. நம்ம எம்பிபிஎஸ் ப்ளஸ் பிடிஎஸ் நம்ம இப்போ பார்த்தோம் இல்லையா, இப்போ எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா 30 ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. அவுட் ஆஃப் 90 30 ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. அப்போ மொத்தமாக வந்து இந்த இயர் வந்து 90 ஸ்டூடெண்ட்ஸ் படித்தாங்க, அவங்க ஒரு கோலோடு வந்தாங்க. அதில் 30 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த மெடிக்கல் ரிலேட்டடாக போயிட்டாங்க. ஐ மீன் எம்பிபிஎஸ் சீட்ஸ் அண்டு பிடிஎஸ் இதெல்லாம் சேர்த்து மொத்தமாக வந்து 30 ஸ்டூடெண்ட்ஸ் போயிருக்காங்க. அப்போ ஓவரால் பர்சன்டேஜ் ஆஃப் ரிசல்ட் அப்படின்னு பார்க்கும்போது எங்களுக்கு 33.3% ஆஃப் ரிசல்ட் ஓவர் ஆஃப் ரிசல்ட் ஆஃப் கெம் சொல்யூஷன்ஸ். நம்மளோட ரிசல்ட் வந்து நல்லாவே வந்திருக்கு. லாஸ்ட் இயர் வந்து ரிசல்ட்டை வந்து நம்ம அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வரோம். இப்போ வரக்கூடிய இயர்ஸ்க்குமே நம்ம பிளானிங்லாம் ரொம்பவே நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கோம். நல்லா பக்கா பிளான் போட்டுட்ருக்கோம். இப்போ ஜான்வரியிலே நம்ம சிலபஸ் வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இப்போ ஜான்வரியில் பிஃபோர் பொங்கலே நம்ம சிலபஸை பக்காவாக கிறிஸ்டல் கிளியராக கம்ப்ளீட் பண்ணி பொங்கல் ஹாலிடேஸ்க்கு அப்புறம் அப்படியே டெஸ்ட் ஸ்கெடியூல் இப்போவே ஆரம்பிக்குது. அதை வந்து பிரித்து வைக்கிற மாதிரியான பிளான் இருக்குது. நிறைய பிரித்து வச்சுருவோம். அதுக்கப்புறம் ஃபுல் டெஸ்ட்டே ஆல்மோஸ்ட் 30 வரையும் கண்டக்ட் பண்ணக்கூடிய பிளான்லாம் இருக்குது. இடையில ஹாலிடேஸ்லாம் வரும். பக்கா பிளான் போட்டு ரிவிஷன் டெஸ்ட்டு டவுட் கிளாரிஃபிகேஷன் எல்லாமே செம்ம பிளானிங் இருக்குது. ஸோ சப்போஸ் வந்து உங்களுக்கு நம்ம கெம் சொல்யூஷன்ஸோட அந்த டெஸ்ட் சீரீஸ் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கெம் சொல்யூஷன்ஸை காண்டாக்ட் பண்ணுங்கள். ரிசல்ட்டுக்கான அவார்ட் ஃபங்க்ஷன் நம்ம லாஸ்ட் இயர் அவார்ட் ஃபங்க்ஷன் வச்சுருந்தோம். ஸோ இந்த இயருமே நம்ம எப்போதுமே அவார்ட் ஃபங்க்ஷனை மட்டும் நம்ம தவிர்க்கிறது கிடையாது. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படித்து அவங்க இவ்வளோ தூரம் அச்சீவ் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு அவார்ட் கொடுக்குறதுல நாங்கள் ரொம்ப பெருமை அடைகிறோம். ஸோ எங்களுக்கு அது மிகப்பெரிய ஒரு ப்ரௌட் மூமெண்ட், எங்களுக்கும் சரி பேரண்ட்ஸுக்கும் சரி. ஸோ அதனால் இந்த இயர்ஸ் அச்சீவ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவார்ட் ஃபங்க்ஷன் வைக்க போகிறோம். ஸோ அதோட வீடியோஸும் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணுவோம். ஸோ தேங்க்யூ ஒன் அண்ட் ஆல்.